இப்போ இந்த புதுசாக லான்ச் ஆகிருக்க இந்த டாடா டியாகோ ஈவி எப்படி இருக்குது, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ட்ரைவ் மோடில் போட்டுக்கலாம். மொத்தம் இதில் 2 மோட்ஸ் இருக்குது, ட்ரைவ் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ட்ரைவ் மோடில் எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு புல் கொடுப்போம். மோஸ்ட்லி ஈவி அப்படின்னாவே அதோட டார்க் அப்படின்றது இனிஷியல் புல் அப்படின்றது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அதே ஃபீல் வந்து இந்த ஈவிலையும் நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது நமக்கு வந்து. மற்றபடி ரொம்ப நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரோட் நாய்ஸ் அப்படின்றது நல்லாவே கேபின்குள்ளே வந்து நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நம்ம ஓட்டுற பேட்ரி பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 2 பேட்ரி பேக்கு. இப்போ நம்ம ஓட்டுறது வந்து அந்த டாப் வேரியண்ட்டில் இருக்கிற அந்த 24 கிலோவாட் இருக்கக்கூடிய பேட்ரி பேக் தான் நம்ம ஓட்டுறோம். இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 285 வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 220 அப்படின்றது ரியல் டைமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நாங்கள் காலையிலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் மோஸ்ட்லி வந்து நிறையா இன்றைக்கி வந்து சிட்டி கொஞ்சம் ஹைவே நிறையா ஓட்டினோம். 60% வந்து இப்போ பேட்ரி வந்து நமக்கு காட்டுது. நமக்கு வந்து ஒரு 106 கிலோமீட்டர்ஸ் வந்து போகும் அப்படின்றது டிஸ்பிளேயில் வந்து நமக்கு வந்து தெரியுது. மோட்டரோட பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 55 கிலோவாட் வந்து மோட்ரு. அதோட பவர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 76 PS பவரும் 114 Nm டார்க் வந்து கிடைக்குது. பவர் அப்படின்றது கொஞ்சம் அழுத்தணும் அப்படின்னா ட்ரைவ் மோடில் ஒரு லீனியரான ஒரு பவர் அப்படின்றது நமக்கு இருக்குது. மற்றபடி ஸ்டேரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்குது. பட் இருந்தாலும் இதில் நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்டேரிங் வந்து நீங்கள் லைட்டாக வந்து லெஃப்ட்டில் இது பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அது பாட்டு ஒன் சைடாக வந்து அப்படியே போயிட்டுருக்கு. ஸ்டேரிங் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டே வந்து ஆகலை. அதே மாதிரி ரைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஒன் சைடாக வந்து நமக்கு வந்து போகுது. அது வந்து நம்ம ஓட்டும்போது நல்லா நோட்டீஸ் பண்ண முடியுது. அந்த கேலிப்ரேஷன் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்குது. அது கொஞ்சம் டியூன் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிரேக்கின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, ரியர் வந்து ட்ரம் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ பிரேக்கின் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 80-90 வந்து நம்ம க்ரூஸ் பண்ணுறோம். ஒரு 90 பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ப்பாக நிற்கிதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. கொஞ்சம் நமக்கு தள்ளி தான் வந்து அந்த பிரேக் அப்படின்றது அப்ளை ஆகுது. இதை கொஞ்சம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோட்லலாம் போட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி தான் நீங்கள் ஓட்டணும். மற்றபடி சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து நல்ல சாஃப்டாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பழசுக்கும் புதுசுக்கும் இப்போ நல்லா வந்து அந்த டியூனிங் லெவல் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. அது நம்ம ஓட்டும் போதே நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நம்ம ஹைவேஸ்லேயும் ஓட்டினோம், ஒரு சில பம்பியான ரோட்ஸ்லேயும் நாங்கள் ஓட்டியிருக்கோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக வந்து இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஈவி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா ஒரு 20 lakhs எபோவ் வந்து நமக்கு வந்துடுது. அதுக்கு கீழே அப்படின்னு பார்க்கும்போது கூட ஒரு 15-16 lakhs வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எம்ஜியோட வின்சர் இது எல்லாமே வந்துடுது. பட் ஃபஸ்ட்டு ஈவி வாங்கணும். என்னோடய யூசேஜ் வந்து மோஸ்ட்லி சிட்டி கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருக்கும். டே டு டே ஆஃபீஸ் பர்பஸ் இருக்கும். பட் எனக்கு வந்து 10 லட்ச ரூபா உள்ள எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஈவி வேணும். நான் பெருசாக வந்து நான் நேட்டிவ் பிளேஸ்க்கெலாம் வந்து நான் பெருசாக வந்து வெக்கேஷனாக தான் போவேன். சிட்டி யூஸ் அதிகமாக பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஈவி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செட் ஆகும். மோஸ்ட்லி வந்து இதோட ரேஞ்ச் அப்படின்னு போகும்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் டாப் வேரியண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆன் ரோட் ப்ரைஸே வந்து ஒரு 11 lakhsக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரேஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 220 அப்படின்றது கண்டிப்பாக ரியல் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் டே டு டே பர்பஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது செட் ஆகும். நீங்கள் தாராளமாக வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். கட் பண்ணி ஓட்ட ஈஸியாக இருக்கும். முக்கியமாக இதில் சொல்லணும் அப்படின்னா இதில் இந்த 360 டிகிரி கேமராஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து அதை நம்ம ஓட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா லேன்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வியூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. கரெக்டாக வந்து உங்களால் ஜட்ஜ் பண்ணி அதுவும் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதோட ரீஜெனரேட்டிங் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து இதில் 3 லெவல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த 3 லெவல்ஸ் வந்து நீங்கள் ரீஜெனரேட்டிங் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ நீங்கள் எப்போல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுக்கிறீங்களோ அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரீஜெனரேட்டிங் அப்படின்றது ஒர்க் ஆகும். அது வந்து ஒரு 3 லெவல்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோட்லலாம் அக்ரெசிவாக புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேஞ்ச் அப்படின்றது கம்மியாகும். அதனால் ஈவியை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும், அந்த ஈவி எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறோம், ஓட்டணுன்றதை நம்ம எப்படின்றது நல்லா நீங்கள் வந்து
டே டு டே அது ஓட்ட உங்களுக்கு வந்து பழகிடும். அதுவும் ஒரு டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு 35 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். அதுவும் ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ் சர்வீஸுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பேட்டரி வந்து ரெண்டல் எடுத்துக்கிறது. அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 4.69 lakhs கொடுத்தே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பேட்டரிக்கு வந்து கிலோமீட்டருக்கு ₹2.60 வந்து நீங்கள் வந்து சார்ஜ் ஆகும். அது மந்த்லி நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா மாதம் ஒரு ₹2600 தான் வந்து ஆகும். அதனால் அந்த ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வச்சுருக்காங்க. உங்களோட யூசேஜ் வந்து மந்த்லி ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு சூட் ஆகுதுனாலும் நீங்கள் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. டிபிஎம்எஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே வந்துடுது. 10 லட்ச ரூபா பட்ஜெட்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகும் அப்படின்றத நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பை பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ இந்த டாடா டியாகோ ஈவியை பற்றி ஒரு கம்ப்ளீட்டான டிரைவபிலிட்டி நாங்கள் கொடுத்துருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.